السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிதனி அல்மா. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் அதன் முழு நன்மையும் அடைந்திட வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் மற்றா பெருங்கரணையும் இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து நல்லோர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. இன்றைய ஜும்மா தின உரைக்கான தலைப்பு வட்டி ஒரு பெரும்பாவம் என்ற தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறார்கள். பல்வேறு பாவங்களில் மனிதர்கள் மூழ்கிக் கொண்டிருந்தாலும் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே பல்வேறு பாவங்களில் இது பாவம் என்று தெரியாமலேயே தங்களை அதிலே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வட்டியை பொறுத்தவரை இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏராளமான தடைகளை, கட்டளைகளை, இது குறித்த கண்டனங்களை பதிவு செய்திருந்தாலும் அதிகமான இஸ்லாமிய மக்களே இதிலே சென்று வீழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படியான சில பாவங்களில் விழக்கூடிய தருணத்தில் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், உலமா பெருமக்கள் இவர்கள் அனைவரும் இது போன்ற பாவங்களை பார்த்து கொண்டு எந்த மாதிரியான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு கேள்வியாக கேட்கிறான். அதில் குறிப்பாக இந்த வட்டி என்கின்ற தடை செய்யப்பட்ட இந்த காரியம் இருக்குது பாருங்க. இந்த கடுமையான அருவருக்கத்தக்க இந்த விஷயத்தை ஒரு காலத்தில் சமுதாய ஆலிம்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி அதை பேசியதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு முன்பு நடந்த அந்த உலமா பெருமக்களுடைய அந்த பேச்சுக்கள், அவர்களுடைய அந்த வட்டி தொடர்பான எதிர்ப்பு பிரச்சாரங்களில் நகைச்சுவைக்காக ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வட்டியிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கணும், வட்டி என்பது ஒரு அருவருக்கத்தக்க காரியம், அது மிக கொடூரமான ஒரு செயல் என்பதை கண்டிக்கும் விதமாக நகைச்சுவைக்கு ஒரு சில உலமா பெருமக்கள்லாம் முன்னாடி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்ற சொன்னா, ஒருத்தர் தனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையினுடைய மலத்தை நான் திங்கிறேன், சாப்பிடுறேன் என்று நினைத்து கொண்டு நேர்ச்சி செய்வாராம். அப்படி நேர்ச்சி செய்யும் பொழுது அவருக்கு நினைத்தபடி அல்லாஹ் ஆண் குழந்தைய கொடுத்துருவான். அந்த மலத்தை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் சங்கூச்சப்படுறாரு. இப்ப என்ன பண்றது? ஒரு அஜர்த்திட்ட போய் கேட்கிறாராம். அந்த அஜர்த்து சொன்னாராம், உனக்கு இந்த மலத்தை சாப்பிடுறதுக்கு உனக்கு சங்கூச்சமா இருந்ததுன்னு சொன்னா வட்டி வாங்கக்கூடிய ஒருவனுடைய வீட்டுல போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட்டுரு, அது போதுமானது. ஏன்னா அந்த வட்டியினால அந்த ரொட்டி கூட மலத்தை திங்கிறதை விட மிக கொடூரமானது, மிக அருவருக்கத்தக்க ஒரு காரியம் என்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் பொருளாதார மோகத்தில் ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வட்டியில கூட விழுவதற்கு சமுதாய ஆலிம்கள், சமுதாய தலைவர்கள் விழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. இதே ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாள்ல படித்த ஒரு நிகழ்வு.
ஒரு பள்ளிவாசனுடைய இடம், பள்ளிவாசனுடைய இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய உபரியான இடத்தை ஒரு டாஸ்மாக் கடைக்கு நீங்க கொடுங்க, சும்மா கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு அதுல இருந்து லாபம் கொடுக்கிறோம். அப்ப அந்த பொருளாதாரம் எப்படி வருகிறது, ஏன் வருது என்பதை சிந்திக்காத அந்த சமுதாய தலைவர்கள், அந்த பள்ளிவாசல் முத்தவல்லிகள், வந்தா போதும் பொருளாதாரம் நமக்கு வருது இல்ல, அது எப்படி வந்தா என்ன, குடியினால வந்தா என்ன, கொடுத்த ஒரு குடியை கெடுக்கிறதுனால வந்தா என்ன, இப்படி சிந்திக்காத அளவிற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அது டாஸ்மாகினுடைய வருமானத்துல வருது, பல குடும்பங்களை நாசப்படுத்தி வருது, அந்த குடும்பங்களுடைய பெண்களுடைய பல வாழ்க்கையை சீரழிச்சு வருது என்பதையெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அது எப்படி வந்தாலும் சரி பள்ளிவாசலுக்குன்னு ஒரு வருமானம் வருது என்ற ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய காரியத்தை இன்றைக்கு சமுதாய ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மக்களுக்கு என்ன தோணும், ஆலிம் பெருமக்கள், உலமா பெருமக்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒரு பள்ளிவாசலுக்கான வருமானத்தை டாஸ்மாக்ல இருந்து கூட தேடிக்கிறாங்க. நம்ம வட்டி வாங்கினா என்ன, இது என்ன வட்டியை விட, குடியை விட, அந்த மதுவை விட ரொம்ப கொடூரமான செயலா என்று சிந்தித்து மக்கள் இலகுவாக இந்த பாவத்தை போய் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் கடுமையான ஒரு எச்சரிக்கையோடு ஒரு கேள்வியாக கேட்கிறது. அல்லாஹ் கேட்கிறான். திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தில் 63வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லவ்லா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் சுஹ்த். இந்த மக்கள் எல்லாம் தவறான ஒரு பேச்சுக்களை பேசும் பொழுது, தவறான வழியில சாப்பிடும் பொழுது, தவறான தடை செய்யப்பட்ட உணவுகளை உண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாய தலைவர்கள், இந்த ஆலிம்கள், இந்த உலமா பெருமக்கள் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டாமா, அதை போய் கண்டிக்க வேண்டாமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேள்வியா கேட்கிறான். அப்ப இந்த கடமையும் இந்த பொறுப்புணர்வும் பெற்று இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஆலிம்களே, முத்தவல்லிகளே, தங்களை சமுதாயத்துல ஒரு பெரும் புள்ளிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களே இன்றைக்கு வட்டி தொழில இருக்கிறாங்களா இல்லையா? வட்டி தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய செயல்களை செய்கிறார்களா இல்லையா? அவ்வளவு கொடூரமாக அன்றைய காலத்துல பிரச்சாரம் செய்த அந்த சமுதாய தலைவர்கள், உலமா பெருமக்கள் இன்றைக்கு அதை முன்னின்று எடுத்து நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப சமுதாயத்தை வழி நடத்தி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை, தவறான பேச்சுக்களை, தவறான அந்த சாப்பாடுகளை, உணவுகளை எல்லாம் தடை செய்ய வேண்டிய, அதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களே அதை முன்னாடி நின்று அதை செய்தார்கள் என்று சொன்னால் பாமர மக்கள் என்ன செய்வாங்க? பாமர மக்களுடைய அந்த மனநிலை எப்படி போகும்? ஒரு காலம் இருந்தது, இந்த பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த ஆசை எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அப்பா உம்மாமார்கள், நம்முடைய அப்பா நன்னாமார்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? மானத்தை மறைப்பதற்கு ஆடை, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு உணவு, இப்ப தங்குறதுக்கு நமக்கு வீடு, இப்படி தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய, தேவைக்கு அன்றாட தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்ததெல்லாம் போய் யதார்த்த உணவுகளை எல்லாம் மீறி இன்றைக்கு பல கலாச்சாரத்தினுடைய உச்சத்துல நம்ம இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு உயர் ரக உணவுகளை சாப்பிடணும், உயர்ந்த ஆடைகளை அணியணும், பெரிய பெரிய பங்களா கட்டணும், உயர் ரக கார்கள், பைக் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி பொருளாதாரத்தினுடைய ஆசை போயிடுச்சு. பொருளாதாரத்தினுடைய அந்த மோகம் மக்களுக்கு மத்தியில் அதிகமாகிவிட்ட காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மக்கள் இந்த அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த மோகத்தை சரியான புரிதலோடு அணுகுவதற்கு தயாராக இல்லாமல், சரியான புரிதலோடு அணுகாமல், அது வட்டியில போய் நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டு ஆசைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய அந்த பொருளாதாரங்களை கொண்டு போய் வட்டியில கொண்டு போய் போடுறாங்க. எவ்வளவு இது கண்டனத்திற்குரியது! இந்த பொருளாதார ஆசை என்பது மனிதனை சும்மா விட்ட சரித்திரம் இருக்குதா? பொருளாதாரத்தினுடைய உச்சத்துல இருக்கக்கூடியவன் கூட தன்னுடைய பொருளாதாரம் இன்னும் அதிகமா தான் வாங்கணும், இன்னும் அதிகமா எனக்கு வேண்டும்ட்டு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு தான் அந்த ஆசை என்பது, பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த ஆசை என்பது அவன் அழிவு பாதையை நோக்கி போனாலும் சரிதான், அவனை விட்டு ஒழியாது, அவனை விட்டு அந்த ஆசை, அந்த மோகம் தீராது என்று பல நகைச்சுவைகளையும் பல வரலாறுகளையும் பல அனுபவங்களையும் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு கடுமையாக சொல்லப்பட்ட அந்த ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு தயாராக இல்லாமல், கட்டுப்படுத்த இயலாமல் இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் அந்த வட்டிங்கிற அசிங்கத்துல, அந்த கேவலத்துல கொண்டு போய் போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இப்ப எந்த அளவிற்கு மனிதனுக்கு உண்டான அந்த ஆசை இருக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பல்வேறு சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரா, ஒரு மன்னர். அந்த மன்னருடைய அவைக்கு வரக்கூடிய சில கவிஞர்களுக்கு ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருந்தான் அந்த மன்னன். என்ன போட்டி? அவன் தேர்வு செய்து அறிவித்திருக்கக்கூடிய ஒரு தலைப்புல
சிறந்த கவிதையை யாரு எனக்கு சொல்றாங்களோ அந்த சிறந்த கவிதைக்கு தகுந்த பரிசை பிரம்மாண்டமா நான் கொடுப்பேன்ட்டு அறிவிச்சுட்டான். ஒரு கவிஞர் வர்றான், அந்த தலைப்புக்கு உண்டான கவிதையை தேர்வு செஞ்சு அதை சிறப்பான முறையில தொகுத்து கொண்டு வந்து கொடுக்கறான். மன்னரும் அதை கேட்கிறான். இந்த கவிஞரை பொறுத்தவரை ரொம்ப ஆசை கூடிய ஒரு மனிதன். பொருளாதாரத்து மேலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இன்னும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அந்த மன்னர் போட்டி வச்சு இந்த போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவன் தகுந்த கவிதையை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றான். அந்த மன்னர் பார்த்துட்டு, என்னுடைய அரண்மனைக்கு பின்புறம் நீ போ, பின்வாசல் வழியா வெளியில போ, அங்க நின்று பாரு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காலியான இடம் இருக்கு, பல ஏக்கர் கணக்குல சொத்து இருக்குது, நீ எது வரைக்கும் ஓடுறியோ அந்த எல்லை வரைக்கும் உனக்கு சொந்தம், அவ்வளவு சொத்துக்களை நீ எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த பரிசு தொகையை அறிவிக்கிறான். அந்த கவிஞர் ஓடுற வரைக்கும் ஓடுறான், பல கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடிட்டான். திரும்பி பார்க்கிறான், ரொம்ப பல ஏக்கர் கணக்குல ஓடிட்டான் போல தெரியுது. அவ்வளவும் அந்த காலியான இடம் அது நமக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கறான். அரண்மனை தூரத்துல தெரியுது. இது போதும்னு நினைக்கணுமா கூடாதான்? நம்ம எழுதின கவிதைக்கு அவன் அறிவித்த அந்த பரிசுக்கு அவன் பிரம்மாண்டமா தருவன்னு சொன்னது நம்முடைய தகுதிக்கு இது ரொம்ப அதிகம். இதோட நிறுத்திக்கிறோம் நிறுத்தி கொள்ளாமல் நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போனா இன்னும் ஒரு ஏக்கர் போலாமே. ஆளுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. கொஞ்ச தூரம் தவழ்ந்து போனா இன்னும் ஒரு ஏக்கர், ஒரு அரை ஏக்கரோ அல்லது குறைவான ஒரு நிலம் கிடைக்குமே என்று சொல்லி அதையும் தவழ்ந்து போய் கடப்பதற்கு முயற்சி செய்யறான். அப்பையும் பாக்குறான், ரொம்ப அதிகமான இடம் வந்துருச்சு. அப்பயும் ஆசை அடங்கல. என்ன செய்யறான், உருண்டுகிட்டு போவோம், உருண்டு போனா ஒரு 2 சென்டாவது கிடைக்குமே என்று சொல்லி உருண்டு போறான். ரொம்ப நாக்கு தள்ளி ரத்த வாந்தி எடுத்து ஆள் மௌத்தாவே போயிட்டான். நகைச்சுவை ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப பொருளாதாரத்தின் மீதுள்ள, உலகத்தினுடைய இந்த செல்வங்கள் மீதுள்ள, வசதி வாய்ப்புகளினுடைய மீதுள்ள இந்த ஆசை என்பது உலகத்துல யாரையும் விட்டதா சரித்திரம் இல்லை என்பதற்கு இது போன்ற கதைகளையும் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்தால் ஆன ஒரு ஓடை, ஒரு ஆறு வழங்கப்படுமையானால் அதுபோல இன்னொரு ஆடை வேண்டும் என்றுதான் அவன் ஆசைப்படுவான். மனிதர்களுடைய யதார்த்தத்தை, மனிதனுடைய மனநிலையை பற்றி நபிகளார் பேசுகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு ஆசையும் மோகமும் உலகத்துல நம்மை சும்மா விடாது, பல கெட்ட வழிகளுக்கு அது நம்மை கொண்டு சென்று விடும் என்பதை உணராமல் இன்றைக்கு மக்கள் இந்த வட்டி போன்ற விஷயத்துல போய் விழுகிறதுக்கு இதுதான் பெரிய காரணம். ஏன் இப்படி போறாங்க? பல பணக்காரர்களை பாக்குறாங்க, பல்வேறு பொருளாதார நிபுணர்களை, பொருளாதாரத்துல மேன்மைப்பட்ட அந்த மக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். அவன் கார் வச்சிருக்கிறான், அவன் பங்களா வச்சிருக்கிறான், அவன் வசதியில உயர்ந்தவனா இருக்கிறான், நமக்கு அட்லீஸ்ட் ஒரு சிறிய அளவுலயாவது இருக்க வேண்டாமா என்று அவனுடைய இருப்புக்கு மீறி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை மீறி இன்னும் எனக்கு வேணும் என்கின்ற அந்த ஆசையை கொஞ்சம் அதிகப்படுத்துறான். ஆசை யார சும்மா விட்டுச்சு? அப்படியே போறான். அவனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திற்காக இழந்த நேரங்கள் அதிகம், இழந்த ஆரோக்கியம் அதிகம், இழந்த பல்வேறு விஷயங்கள் அதிகம். அப்ப முக்கியமான சில விஷயங்கள், பொருளாதாரத்தை காட்டிலும் வசதிகளை காட்டிலும் ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட மகிழ்ச்சிகள் உலகத்துல, வீட்டுல, குடும்பத்துல, நண்பர்களுக்கு மத்தியில, சுற்றுச்சூழல்ல இருந்தாலும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பணம் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதன் செல்லக்கூடிய அந்த வேளையில் அவன் அழிவு பாதையை நோக்கி போறான். அப்படி செல்லக்கூடிய அந்த வழி என்பது, நமக்கு பொருளாதாரம் அதிகமா வேணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும் என்ற ஆசை இருப்பது தவறு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பூமியில பறந்து திரிந்து உங்களுடைய செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள். வியாபாரத்தை அல்லாஹ் அனுமதிக்கிறான், வட்டியை அழித்து ஒழிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலுர் ரிபா, வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், வட்டியை சாப்பிடாதீங்க. அந்த அளவிற்கு கடுமையாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்திருக்கும் பொழுது அதுல போய் விழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஆசை, இந்த பொருளாதார மோகம், அதன் மேல கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று, திருமறை குர்ஆனிலே அதையும் அல்லாஹ் பேசுகிறான். மனிதனை படைத்த இறைவனுக்கு அவனுடைய மனம் என்னன்னு தெரியாதா? மனிதனுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்கும் தெரியாதா? துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிக்கிறியப்பா, ஏன் இவ்வளவு ஆசை, ஏன் பேராசை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம சுட்டி காட்டணும். ஒரு ஆறு தங்கத்தால் ஆன ஒரு ஆறு ஓடும் பொழுது 2 ஆறு எனக்கு வேணும்னு ஆசைப்படுவான் தெரியுமா? அந்த ஆசையை மண்ணை கொண்டுதான் அடைக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நபி மொழியில விமர்சனமும் பண்ணியிருக்கிறார்.
அப்பேற்பட்ட அந்த ஆசையை நாம் ஹலாலான முறையில நல்ல முறையில தேடிக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிச்சிருக்கிறான் தானே. வியாபாரத்தினுடைய அந்த பெருக்கத்தை பெருக்குவதற்கு, வியாபாரத்தினுடைய அந்த வருமானத்தை, அந்த முதலீட்டை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன யுக்திகள் இருக்கிறதோ, அதை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்வதற்கு உலகத்துல வழிகள் திறந்திருக்கு. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கடை வச்சிருப்போம். மாசம் 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் வருமானம் வரும். இது பத்தாது, இன்னும் அதிகமா வேணும், இன்னும் கூடுதலா வேணும்னு சொல்லி பெரிய கடையா ஒண்ணு பிடிக்கணும். என்ன செய்யறது? இருக்கிற வருமானத்துல பெரிய கடை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பேங்க்ல போய் லோன் வாங்கணும். பேங்க்ல போய் அதிக வட்டிக்கு, குறைந்த வட்டிக்கு அல்லது அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அந்த பணத்தை வச்சு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கடையை பிடிச்சு அங்க பொருளாதாரத்தை, அங்க வியாபாரத்தை அதிகப்படுத்தணும் என்று சொல்லி பேங்க்ல போய் லோன் வாங்கி வட்டியில் விழுகிறோம். அப்ப இருக்கிற அந்த 10,000 15,000 வச்சு நம்ம வாழ முடியாதா? உலகத்துல எத்தனையோ பல மக்கள் அதுவும் கிடைக்காம அழலக்கூடிய உலகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? பல்வேறு மக்கள் அந்த வருமானத்தை தேடி ஓடக்கூடிய வேளையில் ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபாய் சம்பளத்துக்கு அலையக்கூடிய, ரொம்ப குறைவான சம்பளத்தை மாதம் பெறக்கூடிய மக்கள் நம்ம கண்களுக்கு முன்னால எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அப்பேற்பட்ட இந்த பொருளாதாரத்தை தேடி ஒரு தவறான முறையில போய் தான் நம்ம அதை பெருக்கிக் கொள்ளணுமா? தவறான முறையில போய் தான் அதை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டுமா? ஹலாலான வியாபாரத்தை நீங்க எப்படினாலும் தேடிக்கோங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். ஆனால் தவறான முறையில போய் தான் அதை நான் சம்பாதிப்பேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த அளவிற்கு வட்டியில போய் விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்பது, நம்ம வாழக்கூடிய இந்த நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள் என்பது அது போதும் என்று நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அந்த போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை தான் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்று நபிகளார் சொன்னார்கள். லைசல் கினா அன் கஸ்ரத்தில் ஆரம், செல்வம் பொருளாதாரம் அதிகமான அளவில் வைத்திருக்கக்கூடியவன் பணக்காரன் கிடையாது, அவன் செல்வந்தன் இல்லை. உலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், யார் போதுங்கிற அந்த மனதை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, போதுங்கிற அந்த மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மிக உயர்ந்த பணக்காரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இந்த பணக்காரங்கிற பேரை வாங்குறதுக்கே இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதிகமா பொருளாதாரம் வேணும், அதிகமா வருமானம் வேணும் என்று சொல்லி இந்த பணக்காரங்கிற பேரை வாங்குவதற்காகவே, செல்வந்தன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே அதற்கும் வட்டியில போய் விழத்தான் செய்யறோம். இப்ப கண்ணுக்கு தெரிந்து நாம் விழக்கூடிய பொருளாதாரத்தின் பெயர், அது வியாபாரத்தின் பெயரால நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய இந்த வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வட்டியை வாங்கி அதிகமான வியாபாரத்தை அதில் அடையக்கூடிய அந்த வருமானத்தை நம்ம தேட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வட்டியை உண்பதிலிருந்து நம்மை தடுத்திருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல், நம்மை அதிலிருந்து விலகச் சொல்கிறான் என்கின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் மிகப்பெரிய பாவத்துல போய் விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த வட்டியை பற்றி இது அசிங்கம், கேவலம், அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்வது நம்ம சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்கள், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய 7 பெரும்பாவங்கள்ல இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுல ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்-ரிபா, வட்டி என்று சொன்னார்கள், வட்டி வாங்குவது என்று சொன்னார்கள். இந்த வட்டி எந்த ரூபத்துல நம்ம அதை வாங்கினாலும், அதற்கு துணை நின்றாலும், அதற்கு கணக்கு எழுதினாலும், அந்த வட்டி சார்ந்த விஷயங்களில் நம்முடைய அந்த ஈடுபாடை எந்த வழியில காட்டினாலும் சரிதான், பாவத்துல எல்லாரும் சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் வட்டியை வாங்கலையே, கணக்கு தானே எழுதினேன், வட்டி வாங்கக்கூடிய கடையில வேலைக்கு தானே நின்றேன், வட்டி வாங்கக்கூடிய அந்த முதலாளிக்கு கீழே வேலை தானே பார்த்தேன் என்று எந்த காரணத்தை சொன்னாலும், அந்த முதலாளி வட்டியின் மூலமாக சாப்பிட்டாலும், அந்த முதலாளி வட்டியின் மூலமாக பொருளீட்டினாலும், அந்த பாவத்தில் எந்த கணக்கு எழுதப்படுமோ அதே ஈக்குவல்ல கணக்கு எழுதுறவருக்கும், அந்த கடையில வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவருக்கும், அந்த வட்டி தொழிலை பெருக்குவதற்கு துணை நிற்பவருக்கும் பாவங்களில் சம அளவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வட்டி குறித்த கடுமையான எச்சரிக்கைகளை, கடுமையான விமர்சனங்களை, கண்டனங்களை சமுதாயத்திலே தெரிவித்திருக்கும் பொழுது இதுல அதிக ஈடுபாடு காட்டி விடாமல், அதிகம் நம்முடைய இந்த பொருளாதாரத்தினுடைய பேர ஆசையை, பேர ஆவலை
நம்முடைய இந்த உலகத்தையும் அருமையும் நாசமாக்கக்கூடிய இந்த வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் அதிகமான வலியுறுத்தல்களை நமக்கு செய்கிறது. அது தொடர்பான கூடுதலான தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் உரையில் இந்த வட்டி தொடர்பான ஒரு சில தகவல்களை நாம் பார்த்தோம். அதை சமுதாயத்தில் கண்கூடாக பார்க்கக்கூடிய பல மார்க்கம் சார்ந்த சமுதாய தலைவர்கள், உலமா பெருமக்கள் அதையெல்லாம் தடுக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். ஏன் அதை இப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறாங்க என்ற கோணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு கேள்வியாக கேட்கிறான். அதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த மார்க்க விஷயங்களில் பல்வேறு வகைகளில் இந்த வட்டியில போய் விழக்கூடிய இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு தேவைகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பேராசையில போய் விழுவாங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையில போய் விழுவாங்க, தவிர்க்கவே முடியாத சில நேரங்கள்ல போய் வட்டியில விழுவாங்க. இது போன்ற சில காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழியை தேர்வு செய்து மக்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். பைத்துல் மால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிமுறை நம்முடைய ஜமாத்துல முன்னாடி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பொருளாதாரத்துல ஓரளவு தன்னிறைவோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் வறிய நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தேடி போய் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செஞ்சோம்னு சொன்னா ஓரளவு இந்த வட்டியிலிருந்து சமுதாயம் மீண்டு எழுவதற்குண்டான அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய செல்வந்தர்களுடைய அந்த மனநிலை முன்பு இருந்தது போல காலம் செல்ல செல்ல விலைவாசி ஏற ஏற உலக சூழல் எப்படி மாறினாலும் நம்முடைய மார்க்கத்தினுடைய நன்மைகள் மாறாது இல்லையா? அதை உணர்ந்து இந்த செல்வந்தர்கள் எல்லாம் இது போன்ற வறியவர்களை தேடி சென்று நம்முடைய இந்த அந்த வட்டியை வாங்கக்கூடிய பல பாவங்களில் விழக்கூடிய அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நாளான பொருளாதாரத்தை நம்ம கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாராளமாக வழங்கக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் பெருமளவு சமுதாயத்தில் இந்த வட்டி என்கின்ற இந்த பாவத்தை நம்ம துடைத்து எறிய முடியும். பல ஆண்டு காலமாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு பிரச்சாரங்களை இதுக்கு எதிராக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சமுதாயத்தில் முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை யாரு செய்யணும், யார் இதை முன்னின்று இந்த வட்டி போன்ற இந்த பாவங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும், அவங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களே முன்னின்று சில வட்டி சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதற்கு வழிவகுக்கும்? பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், வறிய மக்களுடைய மார்க்க பற்றில கைய வச்சிரும். மார்க்கம் இல்லாத பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த மக்களை கொண்டு போய் தள்ளிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கடுமையான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. மா தேபானி ஜாயானி, ஒரு இரண்டு ஓநாய்கள் பசியோடு இருக்கிறது, கடுமையான வெறியோடு பசியோடு இருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள கட்டு அவிழ்த்து விடப்படுகிறது. அந்த ஆட்டு மந்தை அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த ஓநாய்கள் எவ்வளவு கொடூரமாக கடித்து துன்புறுத்தி நாசப்படுத்தும். இதை ஒப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை விட படுபயங்கரமாக உங்களுடைய மார்க்க பற்றை இந்த பொருளாதாரத்தின் மேல இருக்கக்கூடிய பேராசை நாசமாக்கிறோம். அந்த அளவிற்கு கொடூரமான சேதத்தை உங்களுடைய மார்க்கப்பட்டுல இந்த பொருளாதார ஆசை என்பது ஏற்படுத்தி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். அவ இப்படி ஒரு பொருளாதாரத்தினுடைய அந்த தேவைக்காக வட்டி இன்னும் பிற தவறான காரியங்கள் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த பேராசை அமைந்து விடுகிறது அல்லவா? இதையெல்லாம் பார்த்து கொண்டு செல்வந்தர்களும் சமுதாய தலைவர்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு உதவி செய்வதோடு இவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதிலிருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு பாதையில அந்த மக்களை நம்ம வழி நடத்துறோம் என்கின்ற அந்த மனநிலையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு இந்த பொருளாதாரத்தின் மேல இருக்கக்கூடிய பேராசையும் இந்த வட்டியினுடைய அந்த பாவத்தில் விழக்கூடிய அந்த செயலும் மார்க்கத்திலே மிகப்பெரிய பாவமாக, மிகப்பெரிய எச்சரிக்கையாக, இன்னும் வட்டி வாங்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தான் தீண்டியவர்களைப் போல வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான கண்டனங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் வட்டி வாங்குபவர்களாக இருந்தாலும், அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பவர்களாக இருந்தாலும், அதற்கு எதிராக அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளில் பல வகைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் ஒரு அறிவிப்பு. நம்முடைய மங்களக்குடி கிளையின் சார்பாக
மக்தப் மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் இஸ்லாமிய பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதில் நிகழ்த்தப்படக்கூடிய உரைகள், அந்த நிகழ்வுகள், மதரசா மாணவ மாணவிகளுடைய மார்க்க பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அவர்கள் இந்த மார்க்கத்தை படித்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு படிப்படியா நகர்ந்துகிட்டு வர்றாங்க. அதற்கு ஒரு உறுதுணையாக இது போன்ற நிகழ்ச்சிகள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதற்காக நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்கிறதோ நிர்வாகத்தை அணுகி, பொருளாதாரம் தேவைப்பட்டால் அதற்கு தகுந்த உதவிகள், பங்களிப்பு செலுத்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய பங்களிப்பு இது இது போன்ற சில விஷயங்களை நிர்வாகத்தோடு ஒரு கலந்து ஆலோசனை செய்து அதில் பெருமளவு உங்களுடைய பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.